வணக்கம். இன்னைக்கு ஜூலை மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால கிருத்திகை உத்தராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க, 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவங்க, கிழக்கு பாரத வாசலில் வீட்டில் குடியிருக்கிறவங்க, சிம்ம ராசிக்கார நேயர்கள், இவங்க எல்லாருமே கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றி பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். அல்லது எரியிற விளக்கில் நெய் சேர்த்தி பாருங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கள், ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க, நல்ல மாற்றம் அனுபவத்தில் கிடைக்கும். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 7:30 9 கிடையாது, காலை 6 7:30. நாளைக்கு நல்ல நேரம் திங்கட்கிழமை காலை 6 7:30. ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இருக்க போகிறது ஞாயிற்றுக்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு. அஸ்வினி பரணி ரொம்ப சிறப்பு, கிருத்திகைக்கும் நல்லா இருக்கு. குறிப்பாக அஸ்வினிக்கு எல்லாரையும் விட நல்லா இருக்கும். பெண்களுக்கு ரொம்பவே சிறப்பு. உங்களுடைய விடாமுயற்சி, சுறுசுறுப்பு, வேகம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 5. அனுகூலமானதை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் நாள் வெற்றிகரமாக இல்லை. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ முருகப்பெருமானை நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம் ஓம் வள்ளியமையை போற்றி தெய்வானையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமானதை தெற்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு. ரோகிணி மிருகசீரிடத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரோகிணி மிருகசீரிடத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. திருவாதிரைக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்லை, ஆனால் நல்லா இருக்கு. மொத்தத்தில் 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக இது இருக்கும். சந்தோஷம். பெண்களுக்கு இன்னும் வெற்றி. அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 5. அனுகூலமானதை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. கடகராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு. பூசம் ஆயிலியத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. புனர்பூசத்துக்கு இன்னும் சிறப்பாக இருக்கு. பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கிறது. நல்ல நாள். அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன துறையில் இருந்தாலும் உடல்நலம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் வைத்தியநாதனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அசைவ உணவை தவிர்க்கணும், அளவாக சாப்பிடணும், கவனம். அனுகூலமான எண் 7, 6. அனுகூலமான தெற்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன துறையில் இருந்தாலும் சிறப்பு. உத்திரம் அஸ்தத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சித்திரைக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். விடாமுயற்சியும் தைரியமும் இன்னைக்கு அதிகமாக இருக்கு. பேச்சு சாமர்த்தியம் அதிகமாக இருக்கு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 7, 6. அனுகூலமான தெற்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலாராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. சுவாதி சித்திரைக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. கூடவே விசாகத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. உங்களுடைய பலம், வெளிப்படையான பேச்சு, நேர்மை, சத்தியம் அது ஜெயிக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமானதை தெற்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் கலகுறீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். விசாகம் அனுஷத்திற்கு சிறப்பு. கேட்டைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 7, 6. அனுகூலமான வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு. மூலம் போராட்டத்திற்கு சிறப்பு. உத்திராடத்திற்கு இன்னும் சிறப்பான நாள். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். உங்களுடைய பலம், பேச்சு சாமர்த்தியம், பெருந்தன்மை அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான வடக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம்.
3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன துறையில் இருந்தாலும் சந்தோஷம். அவிட்டம், உத்திராடம், திருவோணம் 3 பேருக்குமே சிறப்பான நாள். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உயர்வு கிடைக்கிற நாள். திருப்பங்கள் வரும், எதிரிகளும் உதவி செய்வார்கள். திருப்பங்கள்லாம் போகிற ரோட்லையா சார்னு கேட்காதீங்க, வாழ்க்கைங்கிற ரோட்டில் திருப்பம் வரும், ஜெயிப்பீங்க. நல்லா இருக்கு. அனுகூலமான எண் உங்களுக்கு 6, 7. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை அவிட்டத்துக்கும் சரி, சதயத்துக்கும் சரி, பூரட்டாதிக்கும் சரி சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது சிவபெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் அக்னீஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 5. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் சந்திராஷ்டமம். உத்தரட்டாதி, ரேவதி, பூரட்டாதி 3 பேரும் கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது சிவபெருமானை நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம் ஓம் ஆதித்யனே போற்றி, ஓம் அருணனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் இல்லை. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை. நாளை திங்கட்கிழமை நல்ல நேரம் உண்டு, காலை 6லிருந்து 7:30. செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் இல்லை. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.